தங்கத்தமிழின் யூடியூப் சேனல் உங்களை வரவேற்பது முருகவேல் திருமலைசாமி செங்குட்டுவன். அன்பர்களே, உங்களுடைய பேராதரவுக்கு மிக்க நன்றி. சொந்தங்கள் என்றால் நெருங்கியவர்கள் என்று பொருள். நீங்கள் எல்லாருமே மிக நெருங்கி வருகிறீர்கள் என்பது உங்கள் கமெண்ட்னு எனக்கு தெரியுது. உரிமையோட நிறைய கேள்வி கேட்குறீங்க, அதே மாதிரி நிறைய ஐடியா கொடுக்குறீங்க. சரியா? இப்போதைக்கு ஒருத்தர் வந்து என்கிட்ட என்ன சொன்னார்னா, சார் நீங்கள் வந்து பல வருடங்கள் வந்து டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கீங்க, தலைமை ஆசிரியர் இருந்திருக்கீங்க, உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு நகைச்சுவை சம்பவம் இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவர் ஒரு டீச்சர், அவருக்காக இது. தலைமை ஆசிரியர் ஆகி ஒரு 4-5 நாள் கழித்து காலையில் ஃபஸ்ட்டு பெல்லெல்லாம் அடித்து பீரியட் ஆரம்பிக்கிறப்போ ரவுண்ட்ஸ் போவாங்க எல்லோரும். அதே மாதிரி நானும் ரவுண்ட்ஸ் கிளம்புறேன். கிளம்பும்போது நம்ம பியூன் வந்து, ஐயா 2 பேர் பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு. அப்படி சரி வர சொல்லு அப்படின்னு வந்தாங்க. அதில் ஒருத்தர் வந்து LMWன்னு ஒரு கம்பெனி, அதில் சூப்பர்வைசராக இருந்தார். அவர் சொன்னார், ஐயா நேற்று நீங்கள் மத்தியானம் குழந்தைங்கள்லாம் சாப்பிடும்போது அப்படியே போனீங்களாமா, என்னோடய குழந்தை சாப்பிடுங்கன்னு சொல்லிச்சான், நீங்கள் கீழே உட்காந்து அவங்க கொடுத்ததை வாங்கி சாப்பிட்டீங்களா? வீட்டுக்கு வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு, எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிச்சு, அதுக்கு ஒரு இணையான ஒரு மகிழ்ச்சிக்கு ஈடே இல்லை, அதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன்னு அந்த பேரண்ட்ஸ் சொன்னார். நான் சொன்னேன், இது வந்து இயற்கையாக நடந்தது தான், ரொம்ப நன்றிங்க அப்படின்னு. அப்புறம் அந்த குழந்தைங்கள நான் ரொம்ப லைக் பண்ணதுக்கான இந்த முஸ்டாஷ், 2வது ஒயிட் ஷர்ட்டு, ஒரு கீழே ஒரு காக்கி பேண்ட்டு, ஒரு விஜயகாந்த் ஷூ, அது போட்டுட்டு புல்லட்டில் போவேன். அதனால் அந்த குழந்தைகளுக்கு என் மேலே ஒரு தனி ஒரு அட்ராக்ஷன். நம்ம மோட்டார் சைக்கிள் சத்தம் கேட்டோடனே அந்த குழந்தைங்க வந்து ஒரு குட் மார்னிங் சொல்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அதே மாதிரி ஒரு நாள் நான் ரவுண்ட்ஸுக்கு போகிறத கிளம்பிட்டேன். போனோன்னா அது கேரிடார், பெரிய கேரிடார், இந்த பக்கம்லாம் கிளாஸ் ரூம்ஸ் அப்படியே வரிசையாக இருக்கும். போகும்போது 8th Aங்கிற கிளாஸில் சத்தம் வந்துட்டு இருந்துச்சு. உள்ளே போனால் அது கோஎஜுகேஷன் கிளாஸ். அது உள்ளே போனோன்னே டப்புன்னு பசங்கள்லாம் நிறுத்திட்டாங்க. இப்போ என்னடா சத்தங்க அப்படின்னு கேட்டேன். அப்புறம் ஒரு 2 செகண்ட் ஒன்று சத்தத்தை காணோம். என்ன சத்தம் சொல்லுங்க அப்படின்னு ஒரு பையன் எழுந்திரிச்சான். எழுந்திரிச்சு போர்டை இப்படி காட்டினான். போர்டில் குசேலா பாக்கியானம்னு எழுதியிருந்தது. அதை கேட்டேன், என்னடா இதுன்னா குசேலா பாக்கியானம் அப்படின்னா. சரி என்ன அப்படின்னு, அதில் ஒரு டவுட்டு சார் அப்படின்னா. அது ஐயா தமிழாசிரியர்கிட்ட கேட்க வேண்டியது தானேன்னு. இல்லைங்கய்யா அதெல்லாம் கரெக்டு, நீங்கள் ஹெட் மாஸ்டர், உங்களுக்கு இது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் நீங்கள், அதனால நான் கேட்குறேன்னா. அவனுடைய வார்த்தையிலையும் கண்ணிலையும் குறும்பு நல்லா தெரிஞ்சுது. நான் நினச்சேன், என்ன பெருசாக கேட்ட போகிறான் கேள்டான்னு. குசேலருக்கு எத்தனை குழந்தைங்கன்னு கேட்டான். எனக்கு தெரிஞ்சு நான் படித்த வரைக்கும் 27 பேர் அப்படின்னு. ரைட்டு. குசேலர் வந்து எதுக்காக கிருஷ்ணங்கிட்ட தன்னோட ஒய்ஃப் அனுப்பிச்சார்னு கேட்டான். அது சொன்ன மாதிரி ஏழ்மையாக இருந்தார், அதனால் ஒரு கிழிஞ்ச துணியில் அவலை கட்டி கொண்டு போய் கொடுத்து ஒரு உதவி வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க, அதுக்காக போனார். இப்போ என்ன அது சந்தேகம்னு கேட்டேன். அது இல்லை, குசேலரோட 27வது பையனுக்கு என்ன வயசு இருக்கும் அப்படின்னு கேட்டான். அது லேட்டஸ்ட்டு தானே, அப்போ அது 1 வயசு இருக்குன்னு சொன்னேன். ரைட்டு. அப்போ குசேலரோட முதல் பையனுக்கு என்ன வயசு இருக்குன்னு கேட்டான். எனக்கு கொஞ்சம் கோவம் வந்துடுச்சு, இருந்தாலும் அடக்கிட்டு, முதல் பையனுக்கு என்ன ஒரு 26 வயசு 25 வயசு இருக்குன்னு, 2வது பையனுக்கு 24, 3வது பையனுக்கு 23. சரி, இப்போ இதில் என்னோட டவுட்டுன்னா, இல்லை குசேலர் வந்து இந்த குழந்தைங்களை நல்லா வளர்த்துருந்தாருன்னா அப்படின்னு இழுத்தான். வளர்த்துருந்தா அப்படின்னு அவர் 3 பேரையும் கூலி வேலைக்கு அனுப்பிச்சிருந்தா கூட ஏழ்மை இருந்திருக்காது இல்லையா? அப்போ அவர் சரியாக வளர்க்கலன்னு தானே அர்த்தம் அப்படின்னு கேட்டான். கேட்டோன்னே குபீர்னு ஒரு சிரிப்பு கிளாஸில். எனக்கும் ஒரு சிரிப்பு மனசுக்குள்ள, ஆனால் வெளிக்காட்டிக்கல. சரி என்ன பிரச்சனை உனக்கு? உன்னை பற்றி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் இருக்குது. சரியாக படிக்கிறது இல்லை, கணக்கு போடுறது இல்லை, இங்கிலீஷ் படிக்கிறது இல்லை, போயிட்டு ஒப்பிக்கிறதுல நிறைய இருக்குது, ஏறா பெஞ்சு மேலேன்னு சொன்னேன். ஏன்னா நாங்கள் வந்து எங்களுடைய இதை மறைக்கிறதுக்கு இப்படிலாம் பண்ணுவோம். டீச்சராக இருக்கும்போது பண்ணியிருக்கேன். ஏறா பெஞ்சு மேலேன்னு ஏறும்போது கீழே ஒரு பையன்கிட்ட என்னவோ சொல்லிட்டு மேலே ஏறினான். அந்த பையன் வாயை பற்றிட்டு கப்ப கப்ப கப்பான்னு சிரிக்கிறான். எனக்கு டென்ஷன். இந்தடா மேலே என்னடா சொன்னாம என்ன,
உடனே அவன் பெரிய மனுஷன் ஆகிட்டான். விடுங்க சார், ஒன்றும் இல்லைங்க, விடுங்க அப்படிங்கிறான். அவன் சொன்னான், வந்தேன்னா ஒரே அறை தான், பார்த்துக்கோ, என்னன்னு சொல்லுன்னேன். இல்லை சார், அவன் பெஞ்சு மேலே ஏறும்போது சொல்றா, சீக்கிரம் சொல்றான்னு பெஞ்சு மேலே ஏறும்போது ஒரு கேள்விக்கு விட தெரியலன்னா, எனக்கு தெரியலன்னா, நான் தாண்டா பெஞ்சு மேலே ஏறணும். ஹெட்மாஸ்டருக்கே தெரியலனாலும் நான் தாண்டா பெஞ்சு மேலே ஏறணும். என்ன கொடுமை பார்த்தியான்னு சொன்னான் சார். அப்படின்னோடனே குபின்னு எல்லாம் சிரித்தாங்க, நானும் சிரித்தேன். அப்புறம் அவனை கூப்பிட்டு தட்டி கொடுத்து, இந்த கேள்வியெல்லாம் வராதுடா, இந்த மாதிரி சந்தேகமெல்லாம் கேட்காத, என்ன பாடத்தில் இருக்கோ அதை படிச்சுட்டு அது என்ன கேட்குறாங்களோ எழுதிட்டு போன்னு சொல்லிட்டு வந்தேன். அது இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட ஆஃப்டர் மை ரிட்டையர்மெண்ட்டு, ஆஃப்டர் மை சர்வீஸ், இதை வந்து நினச்சி பார்க்கும்போது என்னையும் அறியாமல் சிரிப்போம். பசங்கள்லாம் எப்படி இருக்காங்க, என்ன மாதிரிலாம் திங்க் பண்ணுறானுங்க. இப்போ வர்ற குழந்தைகளில் நம்ம மெஷர்மெண்ட்டே போட முடியாதுங்க. ஒரு வீட்டில் ஒரு 2 வயசு பையன், ஒரு நாள் அந்த வீட்டுக்கு போகிறேன். வீடு அப்படியே அமைதியாக இருக்குது. டிவியில் மிக்கி மவுஸ் ஓடிட்டுருக்கு. சுற்றி எல்லாம் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு ஒரே ஆச்சரியம், மிக்கி மவுஸ் பார்க்குற அளவுக்கு ஒரு ஃபேமிலியான்னு. அப்போ அந்த வீட்டு பெரியவரை கூப்பிட்டு கேட்டேன், என்னங்க எல்லாம் மிக்கி மவுஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா? சொல்கிறாரு, அவங்க கையை பார்த்தீங்களான்னு. பார்த்தா ரிமோட்டு. அவன் ரிமோட்டை கையில் வச்சுட்டு உட்காந்துருக்கான். இந்த ரிமோட்டுக்கு குடும்பமே வந்து கண்ட்ரோல் ஆகி உட்காந்துருக்கு, நாட் ஓன்லி த டிவி. அதே மாதிரி இன்னொரு வீட்டில் போனால் 1 வயசு குழந்தை தொட்டில் வீர் வீர் வீர்னு கத்துது. அப்புறம் நான் நினச்சேன் ஏதோ பசியில் கத்துதுன்னு பார்த்தா, அந்த அம்மா குடுகுடுன்னு ஓடியாந்து ஒரு செல்ஃபோனை தூக்கி கொண்டு அந்த குழந்தை கையில் கொடுத்து, நான் செல்ஃபோனை வாங்கினோன்னு டப்புன்னு அமைதியாகிடுச்சு. என்னையா குடும்பம் இது? இதுதான் இன்றைய உலகம். இந்த கிளிப்பிங்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.